ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா ஜும்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் புது வீட்டுல மீன் சமைக்க போறோம். ஆனா எங்க கெட்ட நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா, மீன் பிடி தடக்காலம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரல, வரப்போது நம்ம லேட்டா போயிட்டோம். 10 நாள்ல வரப்போதா. நான் பெருசா மீனுங்கெல்லாம் ஒன்றும் பிடிக்கல அவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மௌலி சொல்ற மாதிரி வஞ்சர மீனே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம நேற்று நைட்டே இங்க வந்துட்டோம். நேற்று நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு சமைக்கலாமா. ஆக்சுவலி மௌலி வந்து மண்டே காலேஜ் போனாதான் போவேன் அப்படின்னு ஒரு இழுத்தான், ஜவுமு டைம் மாதிரி. சரி ஓகே, டியூஸ்டே லீவு, ஏப்ரல் 14 தானேப்பா. ஓகே, தமிழ் வருஷப்பரப்பு. ஸோ அதனால் லீவு. ஸோ அதனால் அப்படியே ஜாலியாக இங்கே புது வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பி புது வீட்டுக்கு வந்துட்டோம். பேபிமா என்னமோ வாங்கி வச்சுருக்குது பாருங்கள், ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட். ஆமாம், இந்த பேஸ்கெட்டை வாங்கிட்டு இதுக்கு ஒரு 4 ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு வந்துருக்குது. இப்போப்பா இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வைக்கக்கூடாதுப்பா. இல்லை ஓகே, இங்கே பாருங்க. அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை மட்டும் அது உள்ள வச்சுட்டு பேலன்ஸை அப்படியே மூடு. என்னென்ன ஜால் ஜாப்லாம் காட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது வீட்டில் நாங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வீடியோவில் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். புது வீட்டுக்கு வந்தாலே ஒரு ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்குது எனக்கு. ஆனால் ஒரு சில நேரத்தில் கவலையாக இருக்குது. அது ஏன்னு எனக்கே தெரியல, அது ஆண்டவருக்கு மாதாக்கந்தான் தெரியும். சரி ஓகே, நம்ம 1 by 1 அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த இருக்குது பாருங்கள், எத்தனை கோக்கு, எத்தனை பெப்சி, எத்தனை ஸ்ப்ரைட்டு, எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்குதுங்க. அதான் இருக்குல்ல, நான் தான் சொன்னேன் அப்போ இருக்குது அப்படின்ட்டோம். நாங்கள் கேட்டான் வரும்போது வாங்கிட்டு வர சொல்லி, வேண்டாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம். தட்டி போயிட்டா என்னப்பா பண்ணுற? இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌலி தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இல்ல, வீட்ல இருந்து சாப்பாடு நண்டு குழம்புல எடுத்துன்னு வந்தோம். எல்லாமே எடுத்துன்னு வந்திருக்கோம் நாங்க. அப்படி இருந்தோம் இவன் வந்து எனக்கு கிரில் தான் வேணும். மீன் குளிச்சியே, குளிச்ச கம்மலே போட்டுன்னு வரலையாடா? ஐயோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசா விராட் கோலி மாதிரி கம்மல் வாங்கி போட்டு பார்த்தேன். ரைட்டா பொண்ணு மாதிரி இருந்துச்சு அந்த கம்பல். அது கோல்ட்ல வாங்கி போடணும். அதுவும் கோல்ட் கலர்ல தான் வாங்கி போட்டோம். கோல்ட் கலர் சும்மா ஸ்டைல் எப்படின்னு பார்த்தா அப்புறம் கோல்ட் கலர் வாங்கிக்கலாம்னு அவன் பாங்க சொன்னான். கவரிங்ல இதுவா இருக்குது, நல்லா இல்லன்ட்டான் அவனுக்கு. அதுக்குள்ள எடுத்து தீனி போடுவாங்க. மனது வச்சுட்டான், பீச் போயிட்டு அங்கேயே ஏதாவது ஒரு காமெடி பண்ணணும். அது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த பெரிய ரிங் இருந்தது பத்தியா, நான் அந்த மாதிரி தான் கோல்ட்ல தேடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த டைமண்ட் இத கழட்டுறதுக்கு எனக்கு மனசு வரல. ரிங் போட்டாலே பொண்ணு மாதிரி அது இன்னும் போட போறாங்க. ஏய், கோலிவுட் மூவிலாம் போய், கோலிவுட்டா சாரி ஹாலிவுட் மூவிலாம் போய் பாரு. நீ பேசினே இரு, அது ஆறிடும். சரி டிவி போடுவோம், டிவி போடு. ஆமா, நீங்க காது குதி சொல்றதுல இந்த நைஜீரியாக்கார ஆப்பிரிக்காக்கார வந்து ஓட்ட போட்டு இந்த ஊர் கிளவிஸ்ல இருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டைல் சொல்லிட்டு இருக்கு. சிம்பிள் அண்ட் நீட் அப்படின்றது தான் ஸ்டைல். சிம்பிளா இருக்கும் அப்படியே. சரி வா, நீ என்ன துள்ளி குதிச்சுன்னு இருக்க? அந்த மழை. ஒரு வீடு கட்டினா ஏதாவது ஒண்ணு நம்ம ஆசைக்கு செய்யறோம்னா செலவு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆசைக்கு சாதாரணமா செஞ்சா செலவு இல்ல, படிச்சுட்டே இருக்காங்க. ஓவரா செஞ்சா செலவு தான். இல்லப்பா, படிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தியா? அந்த மாதிரி வீட்டுல நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா, வீடு கட்டுறது மட்டும் விஷயம் இல்ல, வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பண்றோம் பாத்தியா, எவ்வளவு வேணா பண்ணலாம் தெரியுமா? அந்த டெக்கரேஷன் தான் காஸ்ட்லி. எவ்வளவு வேணா பண்ணிடுவோம். செங்கல் சிமெண்ட் வச்சு 4 செவ்வறு எழுப்பி தூணு போட்டு வீடு கட்டிடுறோம். ஆனா அதுக்கப்புறம் பண்றோம் பாரு, அதுதான் சின்ன போகுது. ஆனா லட்சக்கணக்கில் போகுது. அது இன்னும் நிறைய வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, இன்னும் வந்து எனக்கு பாட்டெல்லாம் வாங்கி வைக்கணும். அப்புறம் இது கிளாஸ் போட்டு அழகா கட்டையின் செடி வைக்கணும். இன்னும் எவ்வளவோ ஆசைகள் இருக்கு. இங்க ஒரு பேஸ்கெட் இது ஒண்ணு உட்கார்ற மாதிரி ஊஞ்சல் ஒண்ணு போடணும். அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு. இங்க ஒரு டீ டேபிள் போட்டு இந்த மாதிரி மழை காலத்துல வந்து மழை வந்தா கூட மழை மேல விழுகும்போது இங்க கீழே உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு நினையாம. எப்படி அது கிளாஸ் போட்டோம்னா உனக்கு நினையாது. கிளாஸ் போட்டா இங்க நினையாது. சாரல் அடிக்கிறது இப்படி எல்லாம் சாரல் அடிக்கும், அப்படி எல்லாம் சாரல் அடிக்கும். போடுறேன்னு சொன்னேன், டெரகோட்டா போட சொன்னேன். டெரகோட்டா போட்டா உனக்கு சாரல் அடிக்கும். டெரகோட்டா ஒரு பாயிண்ட் தான் போட முடியும், இந்த பக்கம் போட முடியாது. இந்த பிட்டு போடலாம் டெரகோட்டா. நிறைய பண்றாங்கப்பா, வந்து பார்த்தாங்கன்னா அவங்க ஐடியா கொடுப்பாங்க. நிறைய இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு. 1 by 1 தான் பண்ணணும், எல்லாம் ஒட்டுக்கா பண்ண முடியாது. போதும் இப்போதைக்கு இது போதும். ஒரு வருஷம் கழிச்சு அப்புறமா பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் இன்னும் இருக்கிற ஃபைனல் கோட்டிங் ஒரு கோட் அடிக்கணும், அதை அடிச்சு விட்டுருணும். கேட்ச் பண்ணிட்டேன் நீ இருக்கிறத அழுக்கு இருக்கு, குப்பை இருக்கு. என்னடா தொடப்பல் சவுண்ட் வெளியில கேக்குதேன்னு பார்த்தேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தனக்குன்னா தானா ஆடுமா. என்னைக்காச்சும் நீங்க அங்க அவர் வேலை செஞ்சு பாத்துருக்கீங்களா? அதுவும் உங்க அப்பா அம்மா வீடு தானப்பா, இப்படி குனிஞ்சு நிமிந்து கூட்ட வேண்டியது தானப்பா. அது வந்து அங்கதான் கூட்டுறதுக்கு ஆள் வச்சிருந்தீங்க, அப்படி இன்னும் நான் கூட்டுவேன், அங்கேயும் தான் கூட்டுவேன், கூட்டாமலாம் அங்கேயும் வந்து தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தானே எப்படி இருக்குது, அப்பா அம்மா தானே எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா? ஏய் என்ன பண்ற? நான் உன் ஃப்ரெண்டு கார் கடியில பத்துனுக்குது போல. நேற்று சிக்கன் வச்சா இது வரவே இல்லை, அந்த ப்ரௌன் நாய் தான் வந்து சாப்பிட்டுது. நானும் கூப்பிட்டு பார்த்தேன், ஆளையா நீ இல்ல அது ஓடி போயிருந்திருக்கோம் ஒரு வாரத்துக்கு. கார் வந்தோம்னா வந்துட்டாங்க, காலையிலே பார்த்தேன் வந்து பெருக்கு நல்லா பெருக்கு. வீட்டுக்கு வந்தவனே நான் எப்படி மாறி நிக்கிறேன்னு எப்ரான்லாம் போட்டு மாறி நிக்கிறேன். எப்ரான்லாம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அழகா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணேன், வந்தேன், எல்லாத்தையும் ஏற கட்டினேன், தொடச்சேன், கொண்டேன், என்னெல்லாம் பண்றேன் தெரியும். ஆமாப்பா, இவ்வளவு செலவு பண்ணி கூட கட்டினா எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். எப்படியாச்சும் இந்த 2 நாள்ல இங்க வேலை செய்யறதுனால என்ன ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், என்னோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரையுது. ஆமா, எல்லாரும் வந்து நீ ஒல்லியாயிட்டன்றாங்க. விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணியா வாங்கி திணிக்கணும். பொண்ணும் அதேதான் சொல்லுது, அப்பனும் அதேதான் சொல்றீங்க. உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்ல. நாங்க உங்களை திணிக்கிறோம். ஜான் நோட் பண்ணிக்கோங்க ஜான், நம்ம பிரியாணி வாங்கி திணிக்கிறோம், இவங்க 2 பேர்த்த குண்டாகிறோம். நாங்க நல்லா சாப்பிடுவோம், மருமகனும் நானும் ஒண்ணா சேர்ந்துக்கிறது. நாங்க நல்லா சாப்பிடுவோம், பிரச்சனை இல்ல. சாப்பிட்டு பாருங்க, உங்களை குண்டாக்குற மாதிரி பாருங்க. குண்டானா என்ன இப்போ? அப்ப என்ன, அப்புறம் என்ன? அதுதான் நானும் உனக்கு சொல்றேன், குண்டானா என்ன பரவாயில்ல, நல்லாதான் இருப்ப. ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் போட முடியாதுப்பா, உருளைக்கட்ட மாதிரி இருக்கும்பா. புடவை அத்தனை 100 புடவை எடுத்துட்டப்பா இந்த கேப்ல. நீனு 1 வருஷத்தில் 100 புடவை. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனா கட்டவே இல்லை. எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் தைச்சு இருக்கேன், எல்லாம் வரும். என் சாரி கலெக்ஷனே தனியா போடுறேன் உங்களுக்கு, பிரியா மகேஷ் வரும் பாருங்க. ஓகேவா? இது வேற ஃப்ரெண்ட்ஸ், மூக்குல வேக்கல இப்போ வெயில் வந்தோடனே இதாயிடுச்சு, மூக்குல வேற ஒழுகுது எனக்கு. தண்ணி வேற தலையில வேர்த்து நின்றுதா. இன்னைக்கு வந்தவனே சென்ட்ரலைஸ் ஏசி போட்டு விட்டேன் ஃபுல்லாவே. அப்படியே ஏசிலே தான் நம்ம மிதப்பாங்க. ஆமா, முடியல, வேர்த்து அந்த கேப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வருது ஏசி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அப்படியே ஓடும், கிட்டு ஓடி போய் அங்க ஏசியை போடும். ஆமா, இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் நீ ஏசி வாங்கி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மோனா எப்போ வரேன்னு சொல்லுதோ டக்குன்னு டபார்னு போய் ஏசி வாங்கி வந்துருவோம். அது வரதுக்குள்ள ஏசி வாங்கி மாட்டிருந்தீங்க. அது ரூமுக்கும் மௌலி ரூமுக்கும் 2 பேர் ரூமுக்கும் நம்ம ஏசி வாங்கி மாட்டிடுவோம் அதுக்குள்ள. அப்போ உனக்கு எல்லா ரூம்லயும் அப்படி தக வீடு ஃபுல்லா ஏசியா இருக்கும். ஐயோ அநியாயமா போயிடும். அப்போ நான் தான் அடிச்சுக்கின்னு திரியுவேன். ஐயோ, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஓடும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2த்துலயும் ஓடும். 2 மணி வரைக்கும் தூங்குவான் அவன், ஓடும். அதே பில்லு தான் இங்கேயும் வரும் எனக்கு தெரிஞ்சு. எங்க சிங்கிள் ஸ்பேஸ் ஓட்டுறியோ அதே பெருசாவே நம்ம யூஸ் பண்ணல. ஆனா இப்ப 6000 ரூபாய் கட்டணும் இப்பவே. அது வந்து கமர்ஷியல் இது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த மாசம் வந்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பில்லு வருதுன்ட்டு. இப்போ இந்த மாசம் வந்து லாஸ்ட் டைம் வந்து வந்துருச்சு, அதனால 6,8 வந்தது. இப்ப இங்க கட்டிட்டியாப்பா? 6,8 வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இவ்ளோ லைட் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கரண்ட் பில் எவ்வளவு பில் வரும்னு ஈகரா கேட்டு. இன்னும் 2 மாசத்துல தெரிஞ்சிடும் இல்ல, இப்போ வந்து 6,8 வந்தது சிங்கிள் ஃபேஸ் லைன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்பதான் 3 ஃபேஸ் இந்த மாசத்துல இருந்து தான் மாத்திருக்காங்க. கரண்ட் பில் கட்டினதுக்கு அப்புறம் மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 months கழிச்சு எவ்வளவு வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சரிப்பா, மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணுவோமா? இங்க பாரு, நான் அங்கேயே வந்து சின்ன வெங்காயம் வாங்கி வச்சு பீஸ் பண்ணி வச்சிருந்தேன், அதை எடுத்துன்னு வந்துட்டேன். சரியா? சின்ன வெங்காயம் போட்டாதான் மீன் குழம்பா இருக்கும். அது என்னது? ரைஸா? சோறு ரெடி ஆகி விட்டது. வெடிக்கிற மாதிரி மிஷின் எதுவுமே வரலையாப்பா? ரைஸ் வெடிக்கிற மிஷின்? ரைஸ் வடிக்கிற மிஷினா? வெடிக்கிற மாதிரி மிஷின் எதுவாங்க? வடிக்கிறது கஞ்சி தண்ணி வடிச்சு சாப்பிடுவோம்ல, இப்ப வந்துருச்சே. அப்ப அதை ஒண்ணு வாங்கிடு. வாங்கணும்,
அது 2800 ரூபாய் அதனால வச்சிருக்கேன். பரவாயில்ல, அது ஒன்று வாங்கிடு. அது எப்படி அரிசி தனியா பொங்க வைக்கிற மாதிரியே தான் அது. அது அப்படியே வந்து சாப்பாடு போட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ண வேண்டியதுதான். அந்த பாத்திரத்திலேயே ஃபில் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுவா ஃபில்டர் பண்ணி கொடுத்துருமா இல்ல? ஃபில்டர் பண்ணியும் கொடுக்கும். ஒன்று வந்து இன்னொன்று வந்து நம்ம இப்படி கமுத்தி வச்சுட்டாலும் ஃபில்டர் ஆகிடும். எதுவுமே நமக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். அந்த மாதிரி கூட இருக்கு. அப்போ அதை ஒன்று வாங்கிடு. இவருக்கு தான் நம்மளுக்கும் குக்கர் சாப்பாடு சாப்பிட்றது சரியில்லைன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதை ஒன்று வாங்கிட்டோன்னா வேலை முடிஞ்சு போயிடும். மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடும். அழகாக அடிக்க வச்சுருக்கீங்க பாரு. இந்த கத்தியில வந்து கையை வெட்டுறதுக்கு பயமா இருக்கு. நான் ஒரு கத்தி வாங்கி வச்சிருக்கேன். கரெக்டா? இது வந்து ஃப்ரூட்ஸ் அறுக்கிறது தான். இந்த மாதிரி சிறுகி கண்டதெல்லாம் வாங்கி தெரியுறப்பா நீனு. அது நல்லா இருக்கும், பழகா இருக்கும்பா. வெயிட் பண்ணுப்பா, காட்டும் பா. ஏஸ்தட்டிக்பா இதெல்லாம். இது ஏஸ்தட்டிக். என்னதுப்பா இது? காட்டுறேன். கரெக்டா? ஃபோன் அடிக்குது. ஃப்ளூட்டட் கிளாஸ் மாதிரி இருக்குது. எப்படி வெட்டுது? ஷார்ப்பா இருக்குதா இல்ல ஷார்ப்பா தான் இருக்கு? ஆனா டிசைனா வரும். எப்படி தெரியுமா? இப்ப சைடுல டிசைனா வருதா? அந்த மாதிரி வரும். இது ஃப்ரூட் சாலட் செய்யறதுக்கு வெட்டுறது அது. அதுதான் இது. அந்த மாதிரி கத்தி. அந்த இருக்கிற எல்லா ஃப்ரூட்டையும் கட் பண்ணி எடுத்து சாலட் மாதிரி பண்ணி உள்ள வச்சிருப்பா. இப்போ கிர்னி பழம் இருக்குல்லப்பா, ஜூஸ் போடு. அவன் லேட் ஆகும். அவன் 2 மணிக்கு வருவான். அதுக்குள்ள நீ லஞ்சே முடிச்சிடுவ, செஞ்சிடுவ. வரான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் கறி வைக்கும்போது பார்க்குறேன். உங்களுக்கு ஃபிஷ் கறி காட்டுறேன். புது டிவி வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜம்முன்னு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். இங்கேருந்து பேபி மாமா அங்கே அந்த கேப்பில் தெரியுதுங்களா? அந்த கேப்லேருந்து பேபி மாவும் படம் பார்க்கும். அதுதான் மீன் வறுக்கிறதுக்காப்பா? மீன் குழம்பு வைக்கிறதுப்பா இது. ஓ, குழம்பா? தலையெல்லாம் வச்சிருக்கியா? தலையும் வால் எடுத்து வச்சு. என்ன மீன் அது? பாம்ப்ரெட். வவ்வால். பிளாக் வவ்வால், ஒயிட் வவ்வால் இல்ல. அது பிளாக் வவ்வால். அது என்ன ரேட்டுக்கு வாங்கணும்? 2 கிலோ 1260 ரூபா. 1.8 தான் இருந்தது. 2 கிலோலாம் 1.8 தான் இருந்தது. எத்தனை பீஸ் பா இருக்குது? நான் எவ்வளவு சமைச்சிருந்தேன் இங்க பாருப்பா. இந்த ஜாடியெல்லாம் காலி. ஆமாப்பா, இங்க வந்தா நீ சமைக்கிறதாப்பா. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுப்பா. எப்படி ஜாடியெல்லாம் காலி பண்ணிருக்கீங்க? என்ன எங்க கேட்டாலும் நான் சொல்லுவேன். அத மக்களே சொல்லுவாங்க. எந்த நீதிமன்றத்துல கேட்டாலும் சொல்லுவேன். மக்களே சொல்லுவாங்க. அவங்கள சொல்லியப்பா, நீ அவ்வளவு வேலை செஞ்ச. அப்போ நான் ஃப்ரிட்ஜை திறந்து சீனு போடுவேன். என்னப்பா ஜூஸ் போடுறேன்னு சொன்னேன். அவன் வாடி வதங்கின செடி மாதிரி இருக்கிறான் பாரு மௌலி. அப்பவே சொன்னேன் ஜூஸ் உனக்கு. ஜூஸ் இல்ல, வா எங்க ரூம்ல வந்து படுங்க. அவன் மானஸ்தன்பா, அவன் மானஸ்தன். எத்தனை வாட்டி கிண்டல் பண்ணீங்க. வச்சுட்டு தலகாணிலாம் தூக்கின்னு மேல வந்த உன்னை திண்ணையிலே படுக்க வைப்பண்டான்ட்டு வந்தானா பத்தியா அவன். இப்போ வாடா வாடான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டான். இல்ல, அவரும் கொஞ்சம் சில்லன் தான் இருக்கு. அதனாலதான் இருக்கிறான். இல்லைன்னா போங்கடா நீங்க போய் கீழே படுங்க அப்படின்றான். அவன் மொபைல் பாக்குறான்ப்பா. 4:30 மணி கோழி கூன பிறகுதான் தூங்குறான். ஓ, கோழி தூங்கிச்சா அப்படின்ட்டு. நானும் 2 வாட்டி இறங்கி வந்து பார்த்தா 2 வாட்டி அப்படியே ஜாலியாக படுத்துன்னு மொபைல் பார்த்துனுங்குது. ஆனால் எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இந்த மாதிரி தனி ரூமே கொடுக்கல. இதுங்களாம் எவ்வளோ லக்கி தெரியுமா? எனக்குலாம் தனி ரூமே கிடையாது. எங்களுதுல பாதியாச்சு நீங்க இருக்கணும்ல. அதனால்தான் 21 வயசு வரைக்கும் கீழே படுத்து உருண்டீங்க. இதுக்கப்புறம் தனி ரூம்ல தூங்குறீங்கல்ல.
மூணாவது மாட்டல இல்லையே அப்பா அவங்க மாமியார் வீட்டுல அவ தனி ரூம்ல தானே இருக்கிறா. தனியா இந்த மாதிரி ஓ இண்டிவிஜுவலா எப்படியா இருந்தாலும் அக்காவெல்லாம் விட்டுருக்க மாட்டோம்டா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் அது தனியாலாம் படுத்துன்னு இருக்கிறதுக்கு விட மாட்டோம். புள்ள பயப்படும். ஆனா அது கேட்டிருக்கோம், நான் தனியாக படுத்துக்கிறேன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு, உப்பும் போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் போடணும். என்ன இன்க்ரீடியன்ஸ்? ஆஸ் யூசுவல் சேம் இன்க்ரீடியன்ஸ். அப்பா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீ ஆட்டாங்கல் வாங்கி தரேன்ப்பா உனக்கு, கையில் அரைச்சி வைப்பா, அதோட டேஸ்டே தனி தெரியுமா. ஆக்சுவலி முதல்ல நீ நம்ம இங்கே சென்னை வந்த புதுசில் எங்கள் அம்மா சொன்னாங்கன்ட்டு இது மிளகா பொடி அரைப்ப தெரியுமா, மிளகா பொடி காய வச்சு அரைப்பா, அது என்ன டேஸ்டா இருக்கும். அது இப்ப செய்யணும். வெயில் போறதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அங்க காய வச்சு அரைச்சிட்டு வரணும். கம்மங்கூழ் செய்யணும். ஒரு நாள் கம்மங்கூழ் செஞ்சு கொடுத்தேன், காலையில 2 டம்ளர் குடிச்சிட்டு போச்சு. திடீர்னு நேற்று வந்து எனக்கு கம்மங்கூழ் செஞ்சு கொடு அப்படின்ட்டு. கம்மங்கூழ் நைட்டே செஞ்சு வைக்கணும்டா, இப்பெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு. நாளைக்கு காலையில அவனுக்கு கம்மங்கூழ் செஞ்சு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் காலையில எந்திரிக்கணும். அவன் காலேஜுக்கு போகும்போது செஞ்சு கொடுத்தோம்னா அப்போ கரெக்டா இருக்கும். அவனுக்கு குடிச்சிட்டு காலையிலே ஜம்முன்னு குடிச்சிட்டு கிளம்புவோம். என்னெல்லாம் போடுறேன், ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாய். மாங்காய் இருக்காப்பா, மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு செம்ம டேஸ்டா இருக்கும்பா. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள். ஓகே, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள். அவ்வளோதான். போட்டு கலரு கிளறிட்டுனா இதில் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஊற வச்ச புளி, கம்மியாக ஊற்றுறேன். நெக்ஸ்ட் வந்து கோகனட் மில்க். கோகனட் மில்க் ஏன் ஊத்துறேன் அப்படின்னா, எங்களுக்கு அப்படிதான் சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு மீன் குழம்பு. ஆக்சுவலி மீன் குழம்பு வந்து கேரளா சைடு இந்த மாதிரி செய்வாங்க, கோயம்புத்தூர் சைடு இந்த மாதிரி செய்வாங்க. ஏன்னா நம்ம அந்த கடைசியில சென்னை சைடு அப்படி செய்ய மாட்டோம் நாங்க. அது ரொம்ப புளிப்புப்பா, அந்த ரொம்ப புளிப்பு பியூரா இருக்கும் அப்படியே மீன் குழம்பு தெரியுமா. வந்து அவ்வளவா அந்த இது சைடு சாப்பிடுறது பிடிக்காது எனக்கு, பீச் சைடு சாப்பிடுறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா ரொம்ப புளிப்பா தட்டி தவறம் அடிக்கும். அதான்ப்பா மீன் குழம்பு. மீன் குழம்போட ட்ரெடிஷ்னல் ஃபிஷ் கறி அப்படின்னா அப்படிதான் இருக்கும். கேரளா ஃபிஷ் கறின்னா தேங்காய் ஊற்றி இருக்கும். அதுதான் எனக்கு பிடிக்கும், ஓவர் புளிப்பு பிடிக்காது. புதுசா இருக்கா. இன்னொரு கடாயை எடுத்து வச்சு கையோட மீனையும் வறுத்துரு, அப்புறம் ஏன் உசுர எடுக்காத, போய் மீன் வருன்னு. உனக்கு எதுக்கு அவ்வளோ காசை கொடுத்தா அது பேப்பர் வாங்கி கொடுத்துருக்குறது. எதை பொறிச்சாலும் நீ அசராம நின்று பொறிக்கலாம், அதுக்காக தான் அதை வாங்கி கொடுத்தேன். புரியுதா? மரியாதையா மீன் பொறிக்கிற வேலை அதெல்லாம் உண்டு, எந்த கிடையாது. மீன் வீட்லயே யாரும் அதிகம் தின்றது? அதிகம் தின்றவனை கூப்பிடு. நான் எங்க தின்றேன்? நேத்து நான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன், அவன் 3 பீஸ் பெரிய பீஸ் சாப்பிட்டான். நீ நண்டு சாப்பிட்ட? இல்ல நான் மட்டும் அப்பயும் நீ அந்த நண்டு சாப்பிடுறேன்னு மீன் வாங்காம இருந்தீங்க. என்ன கதையா இருக்குது? நான் நண்டு சாப்பிடாதீங்கன்னு பிடிச்சி வச்சு இருக்கிறேன் அவனை. தெரியுதா? அப்ப தெரியுதா? நீதான் மீன் வறுக்கணும், நீ தானே பெரியவன். உனக்கு எதுக்கு நான் அதை வாங்கி கொடுத்தேன்? அவன் மீன் வறுக்கிறதுக்குலாம் இன்னொரு 6-7 வருஷம் இருக்குது. மீன் வறுக்கிறதுக்கு, வீடு பெருக்கிறதுக்கு. அது என்னப்பா பழக்கம்? அது பெத்த தாய்க்கு உதவாம திடீர்னு வந்தவங்களுக்கு உதவுறது அப்படிலாம் கிடையாது. எல்லா வேலையும் செய்வேன் நான், சீரியஸாவே செய்வேன். தண்ணி தூக்கிட்டு வருவேன், கடைக்கு போயிட்டு வருவேன், எல்லாம் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் பாத்திரம் தேய்ச்சது கிடையாது, பெருக்குனது கிடையாது. ஏன்னா எங்கள் ஆயா இருக்கு, எங்கள் ஆயா அதெல்லாம் செய்ய கூடாது என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையெல்லாம் நமக்கு வேணாம்.
நம்ம மீன் குழம்பு எப்படி சுவையா சாப்பிடுறதுங்கிறத மட்டும் யோசிப்போம். ஓகே, ஓகே. அடுத்தது என்ன பண்ண போற? அடுத்தது வந்து இது போட்டுறேன். ஜூஸ் போடு. என்னதுப்பா அது? கிருமைப்பழம் முலாம்பழம் ஜூஸ். என்ன எண்ணெயிலப்பா பொரிக்கிற மீனை? நீ என்ன எதுல எண்ணெய் ஊத்தி வச்ச? நல்லெண்ணெய நல்லெண்ணெய் தூக்கி இந்த லெவல்ல இது பண்ணிட்டியா? எதுல? பெரிய பாட்டில ஊத்தி வச்சிட்டியா? இல்லையே, இந்த சின்ன பாட்டில் தான் ஊத்துனேன். சின்ன பாட்டில ஊத்துற மாதிரி தெரியலையே எனக்கு. இது நல்லெண்ணெய் ஸ்மெல் வருது. அதான் கேக்குறேன், நீ எந்த எண்ணெயில ஊத்தி வச்சேன்னு எனக்கு தெரியல. பெரிய பாட்டில நான் இந்த எண்ணெய் தான், கோல்டு வின்னர் தான் ஊத்தி வச்சிருந்தேன். இந்த மாதிரி இது என்ன எண்ணெய்? இது நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய் கிடையாது, இதுதான் இந்த கோல்டு வின்னர் ஊத்தி வச்சு. நீ அந்த பாட்டில் அப்ப அதுல ஊத்தி வச்சிட்டேன் நல்லெண்ணெய் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, நீ ஓபன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியுது. ஊத்தும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுது. என்னடா ஸ்மெல் அடிக்குதுன்னு பார்த்தேன். ஏன் மீன் நல்ல நிலையில வறுத்தா நல்லா தான் இருக்கும். அதான் இருக்கும், தேங்காய் எண்ணெயில வரும். அது ஓவர் கொலஸ்ட்ரால் பா. நோ கொலஸ்ட்ரால் ஃபார் யூ. ஒன்லி பிரியாணி கொலஸ்ட்ரால் தான் உனக்கு, புரியுதா? அதிகமா கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துக்காத. சரி, மீனை பார்த்துக்குவா, நான் பாத்திரத்துல போறேன். சரி, போய் கழுவு. ஃபிஷ் ஃப்ரை. அதனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுப்பு ஃபாஸ்டா வரும்ன்றாங்க. ஒரு கன்றாவே கிடையாது. வீட்டுல என்ன ரேஞ்சில் எரியுதோ அந்த நாங்க யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியுதுப்பா. இல்லப்பா, அதை விட இது ஃபாஸ்டா தான் இருக்குதுன்னா அது பழசாயிடுச்சு, அது சரியில்லை, அது நீ உரஸ்ட. அதனால அழகா மீன் வறுத்துருக்கேன். நீ மீன் குழம்பு வச்சதுக்கு சுவையை தராது. நான் மீன் வறுத்தது தான் அதுக்கு காம்பினேஷன் சுவையை தரும். வாழைக்காய் மாதிரி இருக்குப்பா, அதை வைக்காதப்பா, எனக்கு அதை வைப்பா. அது இல்லை, அது வேணாம்ப்பா. நான் விவரம் நீங்களாம். அதான் அதான் போதும், கை எடுத்துரு. ஏய், என்னப்பா மீன் குழம்பு ரசம் மாதிரி ஊத்துற? அவனுக்கு மௌலிக்கு தானே ஊத்துற? நல்லா கலக்கி விட்டு ஊத்து. மீன் குழம்பு எப்படி சாப்பிட்றதுன்னே உனக்கே தெரியல. நல்லாக்கா? நான் அதை சரி சமைச்சு மீன் வறுத்துக்குனே சாப்பிடலாம். அந்த மீனை வச்சா மறந்துட்டேன் கட்சியில. சொல்லு. இப்போ எனக்கு கிண்டல் பண்ணிருந்தாப்பா. என்ன ட்ரெஸ் இது அப்படின்னா ஏப்ரான் அடில எங்க ஸ்பெல்லிங் சொல்ல அப்படின்னா இல்ல அவளோட வெச்சிக்கிது ஓட்ட மீன் ஒரு வாட்டர் வெச்சிக்கிது. வாட்டர் இருக்கு எனக்கு கூட அவங்கிட்ட இன்னும் 3 இருக்குது, அதுல எடுத்துக்கலாம். அவங்க பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்குல்ல, டேஸ்ட் செமையா இருந்தது. ஆனா மீன் டேஸ்ட் நல்லா இருந்தது. அங்க போய் வாங்கினா ஒரு தனி டேஸ்ட் தான், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. அங்கேயும் பழைய மீன் தான், ஆனா ரொம்ப பழுத்து கொடுக்க மாட்டாங்க. என்னப்பா சுவை எப்படி இருக்குது? சுவை சூடா இருக்கிறது. என்னோட மீன் வறுவல் வேற லெவல்ல இருக்குதுன்ட்டு நீ உன்னோட மீன் குழம்பு சொல்லு. நீங்க செமையா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு தான். அது ஆயிப்போச்சு, 2-3 மாசம் ஆயிப்போச்சு. சூப்பரா இருக்கு ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. அமிர்தமா இருக்கு. அப்படி